Hi students, இன்றைக்கி நம்ம பார்க்குறது அணிகள் மற்றும் அணிக்கோவையின் பயன்பாடுகள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் எக்ஸசைஸ் 1.1 எக்ஸசைஸ் 1.1ல் 11th சம் கொஸ்டின் பாருங்கள். A ஈக்குவல் டு 1 tan x minus tan x 1 எனில் A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு cos 2x minus sin 2x sin 2x cos 2x என காட்டுக. இப்படி கேட்டிருக்காங்க. அவங்களாம் ஏ கொடுத்துட்டாங்க, 2/2 கொடுத்துருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸையும் ஏ இன்வெர்ஸையும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஸோ தட் சம் இல்லையா? ஓகே, அப்போ நம்ம ஏ டிரான்ஸ்போஸையும் ஏ இன்வெர்ஸையும் மட்டும் கண்டுபிடிச்சி இன்டூ பண்ணி பார்ப்போம். இந்த ஆன்சர் வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். முதல்ல ஏ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏவுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது ஒன்றும் இல்லை, என்னது? நிரல் நிறை மாற்று தான். ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் மாற்றுவோம். அப்போ ஃபஸ்ட் ரோவை மாற்றோம்னா 1 tan x, செகண்ட் ரோவை மாற்றோம்னா மைனஸ் tan x 1. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன வேணும்? ஏ இன்வெர்ஸ் வேணும். ஏ இன்வெர்ஸ், அப்போ ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா என்ன? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இல்லையா? இதுதான் ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா. அப்போ 2/2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படியே அணிக்கோவை வடிவத்தில் எழுதுகிறோம். அப்போ 1 tan x மைனஸ் tan x 1. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 1 into 1 1 minus of minus tan x into tan x tan square x with minus. அப்போ நாம் போட்ட மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1 ப்ளஸ் tan square xன்னு வருது. இதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இல்லையா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, நமக்கு தெரியும் இது 2/2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால நாம் என்ன பண்ணுவோம்? லீடிங் டயகோனல் இடமாற்றி எழுதுவோம், சப் டயகோனலில் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ லீடிங் டயகோனலில் இடமாற்றி எழுதுங்க. 1 1 இடம் மாறினாலும் அதே தான் வரும். சப் டயகோனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணோம்னா tan x மைனஸ் tan x இருக்கா? அப்போ அப்படியே மாறும். மேலே வந்து மைனஸ் tan x வரும், செகண்ட் ரோவில் tan xன்னு வரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா என்ன? இங்கே இருக்குது. ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இல்லையா? அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது என்னது? 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். அப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வரும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னது? 1 மைனஸ் tan x 1 இப்படி வந்திருக்குது. which is equal to A inverse equal to 1 plus tan square x எப்படி எழுதலாம்? secant square x எழுதலாமா ஃபார்முலா? அடுத்ததா இந்த 1 பாருங்க, இந்த 1 அப்படியே இருக்கும். மைனஸ் tan x இருக்கு இல்லையா? இதை மைனஸ் tan x வேறு எப்படி எழுதலாம்? sin x by cos x இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த tan xையும் sin x by cos x எழுதிக்கலாம். இந்த 1 அப்படியே தான் இருக்கும். இப்போ A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 secant ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இதை வந்து cos ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? அப்போ cos ஸ்கொயர் x இன்ட்டு 1 மைனஸ் sin x by cos x
அடுத்தது sin x by cos x, அப்புறம் 1 இப்படி வந்திருக்கும். இந்த cos ஸ்கொயர் எக்ஸை உள்ளே கொண்டு போகலாம். உள்ளே மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். cos ஸ்கொயர் எக்ஸ் உள்ளே போகுது. அப்போ cos ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 cos ஸ்கொயர் எக்ஸ். இங்கே இன்ட்டு பண்ணோம்னா cos ஸ்கொயர், அதை மைனஸ் காமன் எடுத்துக்கிட்டோம், மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு sin x by cos xன்னு வரும். அடுத்தது இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா sin x by cos x இன்ட்டு cos ஸ்கொயர் எக்ஸ். அதே மாதிரி இங்கே பண்ணுறப்ப cos ஸ்கொயர் எக்ஸ்னே வந்துடும். இப்போ எதாவது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த cos ஸ்கொயர் எக்ஸும் cos எக்ஸும் கேன்சல் ஆகும். அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இந்த ஸ்கொயரும் இந்த cos எக்ஸும் கேன்சல் ஆகும். அப்போ மீதி இருக்கிறத மட்டும் அடுத்து எழுதிக்கலாம். அப்போ which is equal to cos ஸ்கொயர் எக்ஸ், இங்கே cos எக்ஸ் தானே இருக்குது, அப்போ மைனஸ் ஆஃப் cos எக்ஸ் இன்ட்டு sin எக்ஸ் அல்லது மைனஸ் sin எக்ஸ் cos எக்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம்னாலும் sin எக்ஸ் இன்ட்டு cos எக்ஸ் தான் இருக்கும். cos ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் sin எக்ஸ் cos எக்ஸ். அடுத்து இங்கே cos ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கொஸ்டினில் பாருங்கள், ஏ டிரான்ஸ்போஸும் ஏ இன்வெர்ஸையும் மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? அதனால் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தோம். என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? நிரல்நிறை மாற்று இதுதான். ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கணும். ஏ இன்வெர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை எடுத்துக்கணும். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும். ஏ டிரான்ஸ்போஸ் பாருங்கள், ஏங்கிறத ரோவை காலமாக மாற்றி எழுத முடியாது தான். அப்போ இங்கே 1 வந்திருக்கும், இங்கே tan x, அப்புறம் இங்கே மைனஸ் tan x, இங்கே 1. ஏ இன்வெர்ஸ் இப்போ தானே கண்டுபிடிச்சோம், இதை அப்படியே இங்கே எழுதிக்கலாம். என்ன வந்திருக்கு? cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin x cos x அப்புறம் sin x cos x அப்புறம் cos ஸ்கொயர் எக்ஸ். இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டுமே நம்ம இன்டூவில் தான் எழுதுகிறோம், மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இந்த 1 அப்படியே எழுதிக்கலாம். இந்த மைனஸ் tan x இருக்கு இல்லையா, இது வந்து மைனஸ் sin x by cos x அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த tan x-ஐயும் sin x by cos x, இந்த 1 அப்படியே எழுதிட்டோம். ஸோ இதை வேணால் இப்போதைக்கு இங்கே எழுதி வைப்போம். அப்போ cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin x cos x அப்புறம் மறுபடியும் sin x cos x, இங்கே cos ஸ்கொயர் எக்ஸ். இந்த மாதிரி இப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். எப்படி மல்டிபிள் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இது நமக்கு ரெகுலராக தெரிஞ்சது தான். அந்த பேட்டர்னில் தான் இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிபிள் பண்ணலாம். 1 இன்ட்டு cos ஸ்கொயர் எக்ஸ், அப்போ cos ஸ்கொயர் எக்ஸ். அடுத்தது மைனஸ் sin x by cos x இன்ட்டு sin x cos x, அப்போ மைனஸ் sin x by cos x into sin x cos x. ஓகே, இது எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், 1 into minus sin x cos x is minus sin x cos x. அடுத்தது
மைனஸ் sin x cos x இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ மைனஸ் sin x cos x sin x பை காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ரோவுக்கு வரலாம். செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். அப்போ sin x பை காஸ் எக்ஸ் into cos square x. அடுத்தது 1 into sin x cos x. அப்போ ப்ளஸ் வரும். 1 into sin x cos x னா sin x cos x தான். அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம். sin x by cos x into மைனஸ் sin x cos x வரும். நான் மைனஸ் முன்னாடி போட்டுக்கலாம். into sin x cos x. அடுத்து 1 into cos square x தான். அது ப்ளஸில் வரும். which is equal to இதில் ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். இங்கே காஸ் எக்ஸும் இந்த காஸ் எக்ஸும் கேன்சல் ஆகும். அதே மாதிரி இதில் பார்த்தோம்னா இங்கே இருக்கிற காஸ் எக்ஸும் இந்த காஸ் ஸ்கொயரில் இருக்கிற ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அடுத்தது இதில் பாருங்கள், இங்கே இருக்கிற காஸ் எக்ஸும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். இதுலேயும் அதே மாதிரி இங்கே இருக்கிற காஸ் எக்ஸும் இந்த காஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin x into sin x sin square x. இது முடிஞ்சது. அடுத்து இங்கே வரலாம். மைனஸ் sin x cos x மைனஸ் sin x cos x நே வந்திருக்கா? அப்போ மைனஸ் sin x cos x என்ன ஆயிடுச்சு? 2 டைம்ஸ் வந்திருக்குது. அப்போ மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் sin x cos xன்னு வருதா? மைனஸ் 2 sin x cos x. அதே மாதிரி இங்கே பாருங்கள், sin x cos x ப்ளஸ் sin x cos xன்னு வருதா? அப்போ இது என்ன ஆயிடுச்சு? 2 டைம்ஸ் ஆஃப் sin x cos x. இங்கே பார்த்தோம்னா மைனஸ் sin x cos x சாரி மைனஸ் sin x இன்ட்டு sin x தான் இருக்குது. அப்போ மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்திருக்குது இல்லையா? அதாவது பாசிட்டிவில் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் இப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தோம்னா இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸுங்கிறது காஸ் 2xோட ஃபார்முலா இல்லையா? அப்போ காஸ் 2xஆக மாறும் இது. அப்போ இதுவும் காஸ் 2xஆக மாறும். 2 sin x cos xங்கிறது sin 2xஆக மாறப்போகுது. சரியா? அதனால் இப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தோம்னா இங்கே காஸ் 2x இது என்ன ஆயிடுச்சு? மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் sin 2x. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா 2 sin x cos xங்கிறது sin 2x. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா cos 2x. இந்த மாதிரி கிடச்சிருக்குது. சரியா? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க? A transpose A inverse equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x இதெல்லாம் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு அதான் இங்கே கிடச்சிருக்குது. தேர்ஃபோர் அவங்க கேட்ட கொஸ்டினை நாம் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் வேறு மாற்றி கொடுத்தாலும் நாம் இதே மாதிரி ப்ரூஃப் பண்ணலாம்.